சந்தோஷமா அப்பா கிஃப்ட் கொடுத்தது? வீசுகின்ற தென்றலே வேலையில்லை நின்று போ, பேசுகின்ற வெண்ணிலா பெண்மையில்லை ஓய்ந்து போ, பூ வளர்த்த தோட்டமே கூந்தல் இல்லை தீர்ந்து போ, பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேர்ந்து போ, பாவை இல்லை பாவை தேவை என்ன தேவை, ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். சரி, வணக்கம். வணக்கம். சரி, இதுல யாரு பெரியவா யாரு சின்னவா? ஓ, பெரியவா சின்னவா ரெண்டு பேரையும் சின்னனா பார்த்து நாங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்காங்களே? ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? அப்ப நான் ஜீன்ஸோட வந்து நான் இப்ப கொஞ்சம் ஃப்ரக்கோட வந்து நான் வீட்டை வந்து நான் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? எப்போ வந்து நான் அக்காவோட ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணதுக்கு வந்த நான். சரி, இப்ப நீரும் ஸ்காலர்ஷிப் எடுத்திருப்பீர் போல இருக்கு. வளர்ந்தாச்சு எடுத்துதா? என்ன பாஸ் ஆக்கா மாதிரி? பாஸ், வெரி குட். சரி, என்ன பேர் பிள்ளைகளுக்கு? சத்தமா? பிரித்திகா, பரணிகா. என்ன அந்த குளப்படி எல்லாம் பரணிகாட்ட குறைஞ்சிட்டு போல இருக்கு. நான் அப்ப பார்த்த குளப்படி எல்லாம் ஒரு இடத்துல நிக்காம நின்ற மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா. சரி, இந்த பிள்ளைகளுக்காக யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸா நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பி வச்சிருக்கேன். தெரியும், சொல்ல முதலே அப்பா தெரியும். அந்த வாழ்த்தனம் கிடக்குது இன்னும். சரி, பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நேச்சுரல் ரோசஸ் கொடுக்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. முதலாவது ரெண்டு பேரையும் விஷ் பண்ணி கொடுக்கட்டேன். அம்மாட்ட கொடுப்போம் மேல. சரி, அம்மா கொடுங்க பாப்பா. சரி, அம்மா அளவழிக்கிட்டுட்டா. என்ன என்ன ஏன் இப்ப அழுவா? நான் ஒண்ணுமே சொல்ல முதலே அழுக தொடங்கிட்டு. சரி, அம்மா சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்பாடையும் அம்மாடையும் வாழ்த்துக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறா. செல்லகுடி அழக்கூடாது. இன்னும் போட்டோக்கார். சரி, அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி அழுக நடக்குது. சரி குட்டி, சரி சரி சரி. ஏன் இப்ப மிஸ் பண்ணுவான்? அவர் இங்கதான் நிக்கிறார். அப்படித்தான் ஒரு நிலைமை இருக்குது. அவட்ட மனசு முழுக்க இங்கதான் இருக்குது. வேணுமெண்டா உடம்பு தான் தூரத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, மைக்க கொடுத்துட்டாங்க. அப்ப மைக்கில தான் கதைச்சாகணும். இந்த ரெண்டு குட்டீஸையும் எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 4 வயசு 5 வயசு தெரியும் போயிருக்கேன். அவங்க அப்படிதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, அழுக நடக்குது. இப்போ போட்டோக்கார அண்ணாக்கள் எல்லாம் எனக்கு பேச போறாங்க. மேக்கப் பண்ணி வந்து ஒரு போட்டோவும் எடுக்கல, அதுக்கிட்ட மேக்கப் எல்லாம் கலைக்கிறாங்க. சரி, ஏன் அழுது? என்ன ரீசன்? என்ன பிரச்சனை? என்ன நீங்க கலைக்கிறதா எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. சரி, பிள்ளைகளுக்காக யாரோ கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொன்ன கையோடைய அப்பா ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்லி அழுக வந்துருக்குது. அப்பா தான் அனுப்பினாலும்
வேற யாராவது வெளிநாட்டுல இருந்து சர்ப்ரைஸ் எனக்கு கிஃப்ட் அனுப்பி அனுப்பினாங்களோ தெரியல. நான் வந்தோம் கேள்விப்பட்டேன். அப்பா தான் நம்ம சாமர்த்தியம் எல்லாம் ஃபுல்லா செய்யறேன். அப்பா தான் நான் செய்யறேன். அப்படியே அப்பா கிஃப்ட் அனுப்ப போறேன். அதுவும் அப்பா தான் செய்யறோம். அப்படியோ சரி. இன்னொரு கிஃப்ட் இருக்குது. ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்து கொடுக்கட்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க 2 பேருக்கும் கிஃப்டா. நான் நினைக்கிறேன் நான் முதல் தரம் வரைக்குள்ள அக்காவுக்கு கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி தங்கச்சியார் சண்டையெல்லாம் பிடிச்ச மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அப்படியோ சின்ன சின்ன சண்டையெல்லாம் பிடிச்சதோ அக்காவோட. சரி, அவ சின்ன பிள்ளையா சண்டை பிடிச்சது. இந்த முறை மஞ்சள் இல்லாம 2 பேருக்கும் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அப்படி மிக்கி வாங்கி அங்கால வைங்க. அடுத்த கிஃப்ட் சாக்லேட் கொஞ்சம் அனுப்பி இருக்காங்க. இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கட்டும், இனிப்போட ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அதை விட ஒரு பெரிய பேக் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன பேக் அது? சரி, அதுக்குள்ள கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. எப்படியா அக்கா ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பட்டதா. ஆனா ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த நாளே ஆள் பெரிய ஆள் ஆயிட்டபடியா ஒன்றுமே செய்யலையா ஒருத்தருக்கு சொல்லி இங்க ஹால்ல நிக்கிற எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்ப உங்களோட கையால ஒரு ட்ரெயின்ல போட்டு உங்களோட அங்க இருக்கிறார்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கு போல இருக்குது. அழகா இந்த பேக் ஃபுல்லா சாக்லேட்ஸ் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. கொடுக்கட்டாங்க. ஓகேயா? விளங்கிட்டா இந்த விஷயம் வந்து சமமாயிட்டா அக்காட விஷயம் உங்களோட விஷயம். சரி, இது யார் அனுப்பினது? கதை போடும். அப்பா இல்ல அப்பா தவிர யாரும் இல்ல. சொல்லி சொல்லி அது நடக்குது. சரி, இது அப்பா அனுப்பலையே. இதுக்குள்ள இருந்து ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த மண்டபத்துக்குலாம் நிக்கிறாங்க. யாருப்பா? அம்மா செய்ய மாட்டாவா? அப்பா மட்டும் பேர் வருது. அம்மா தான் இங்க இருந்தவங்களை நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கிறது. அப்பா இருக்குமா அம்மா இருக்குமா? அம்மா டக்குன்னு விட்டா அப்படியே திருப்பி போடுறாங்க. சரி 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 சரி, நீங்க நினைக்கிறவங்க கிஃப்ட் அனுப்பினு சொல்லலாம். நான் ஒரு ஆள் கூப்பிட போறேன். உங்களோட அப்பா நினைக்கிறாரு. அப்பா 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 நினைக்கிறாரு. அப்பா ஓடி வாங்க. ஓடி வரக்கூடிய ஓட மாட்டேன். நடந்துதான் வருவார். நடத்தி குட்டிகள் வாங்க. அப்பா தொட்டு காட்டி தான் காட்டுவாங்க. எங்க மச்சி வேணும்? ஐயோ, சரி, இது ஒரு சந்தோஷமான வேலை. அவன் இவ்வளவு பேருக்கு முன்னால இந்த வீடியோ வளர்ந்துட்டு பார்க்கலான்னு இருக்கு விஷயம். அப்பவே தொட்டு காட்டின்னு சொல்லி சரி அப்பப்பா வர இந்த இடத்துல அப்பப்பா தான் கிஃப்ட் அனுப்பினாரோ இல்லையோ? இல்லையோ? சரி, அப்பப்பா அந்த பக்கம் அவளுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இல்ல இங்க பக்கம் சரி, இது ஒரு சந்தோஷமான நேரம். எல்லாத்த கல்லையுமே கண்ணீரோட இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்பப்பாட கையால வந்து பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமான்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் அம்மாக்கும் தெரியுமோ தெரியாது, சர்ப்ரைஸ் தான். சரி, இந்த 2 கிஃப்ட்டும் வந்து பிள்ளைகள் 2 பேருக்கும் அப்பப்பாட கையால கொடுக்கணுமான்னு அனுப்பி இருக்கிறாங்க. அப்பப்பா அடுத்து போட்டு விடுங்க 2 பேரும். சரி, 2 பேருக்கும் அழகான மோதிரம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க கொடுக்க சொல்லி. இது வந்து அப்பப்பாட கையால தான் செய்யணுமான்னு அனுப்பி இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் சாமர்த்திய வீட்டுக்கு நிறைய செலவுகள் இருந்தது. அது வந்து தனி குடும்பமா தனி ஒரு ஆக்களா தாங்களே தான் தாங்கி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த சாமர்த்திய வீட்டை நடத்தி முடிச்சிருக்கிறாங்கன்னு. அதை விட அம்மா வந்து தனி ஒரு பெண்ணா இருந்து இவ்வளத்தையும் அரேஞ்ச் பண்ணி சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கிறா.
அவருக்கும் மனமார்ந்த நன்றியாம் என்று சொல்லி இருக்கிறாங்க. உண்மையா வெளிநாட்டுல கணவர் இருக்குன்னு சொன்னாலே அந்த குடும்ப முழு சுமையையும் அந்த வீட்டு தலைவி தான் ஏற்றுக்கொண்டு உழைக்கிறது, அங்க இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட இங்க பிள்ளைகளை கவனமா பார்த்து நல்லா படிப்பிச்சு ஆளாக்குறது தான் உண்மையா பெரிய விஷயம். நான் மூத்தவோட ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணதுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டோட வந்தேன். இப்ப இவோட ஸ்காலர்ஷிப்போட சேர்ந்து சாமத்தியத்துக்கும் வந்திருக்கிறோம். ஸோ அப்பப்பாட கையால இந்த பரிசை கொடுக்கணும் என்று அனுப்பினால் தன்னை வாழ்த்தையும் அனுப்பி விட்டுருக்கிறாங்க. யாருக்கு வாசிச்சுட்டு சொல்றது, இது நான் சொல்லவே தேவையில்லை என்று நினைக்கிறேன். பூப்புனித நீராட்டு விழா சின்னவன் அம்மாச்சி என்று சொல்லி போட்டு, மஞ்சள் மேகங்கள் பூமிக்கு வந்ததே, வெட்கம் வேலி கட்டி குடிசைக்கும் பூத்ததே, கன்னி தங்கம் இங்கே தேர் போல ஜொலிக்குதே, வெட்கத்தில் மகிழ்த்தனமும் எட்டி பார்த்து நிகழ்குதே, பட்டு சேலை கட்டி உறவுகளை அழைக்கிறே, வாழ்த்த உறவுகளும் தரிசை கட்டி நிற்கிறே, பாலியா தாங்கும் வாக்குகளால் செறிந்த வெப்பனையால் திசை பலவென்று திறவியும் தரதேவி, தெழு தமிழால் மலர்கோடி சூடி மண்முகுடம் தாங்கி பெருவாழ் வாழ வாழ்த்துகின்றேன் என்று சொல்லி எந்த அம்மாச்சிக்கும் சின்னவனுக்கும் சாமத்தியோடு நடக்குது. நேர வந்து என்ற பிள்ளைகளை இந்த சாரியில இந்த அழகான கோலத்துல என்னால பார்க்க முடியல. என்னால தூர இருந்து மட்டும்தான் வாழ்த்த முடியுது. இந்த தருணம் கூடவே பிள்ளைகளோட நிற்க வேணும், மனைவியோட நிற்கணும் என்று சரியான ஆசை. ஆனா வர முடியாத சூழ்நிலையில நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் சொல்லி அன்புடன் வாழ்த்தும் அப்பா. சரி, அப்பாவோட பரிசு பிள்ளைகளுக்காக கையில வந்து சேர்ந்து இந்த நேரம் உங்களோட அப்பா வந்து இந்த இடத்துல நிற்கிறார். அவர் தான் இந்த பரிசுகளை தந்திருக்கிறார் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அதனாலதான் அப்பா கையால இந்த பரிசுகளை கொடுக்கணும் கொடுத்திருக்காங்க. அதோட பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை அம்மாவுக்கும் பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி இருக்கிறார். தந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு சிறப்பா செஞ்சிருக்கீங்க. இன்னும் ஒரு வீட்டு இருக்குது பிள்ளைகளுக்கு. சரி, இதுலயும் ஒரு வாழ்த்து இருக்குது. இது இங்க வந்தோம்னா கிடைச்ச கிஃப்ட். இது வேற ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்க. யாரு யாரு? அப்பா. அதுவும் அப்பா தான். சரி பாப்போம். நட்டு வைத்த ரோஜா என்று மொட்டு விட்டு சிரிக்குதம்மா, பட்டு சேலை கட்டி ஒரு பட்டாம்பூச்சி பறக்குதம்மா, வானத்து நிலவே இன்று வையகம் வந்தது போல ஒளிரும் எங்கள் செல்வ புதல்களுக்கு நமது வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. பரணிக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க. பரணிக்கு வாங்க. யாரு பாருங்க, யாரு? அப்பா அம்மா. இது அம்மா செய்து கொடுத்த கிஃப்ட். அப்பா கிஃப்ட் அனுப்புவாருன்றது தெரியாம அம்மா தான் முதல் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கிறா இந்த கிஃப்ட பிள்ளைகளுக்கு கொடுக்க. இன்னொரு கிஃப்டும் இருக்குது. மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லி போட்டு அதே கவிதைகளை ஒரே மாதிரி போட்டு பிரித்திகாக்காகவும் அப்பா அம்மாவோட வாழ்த்து மலர் வந்து வந்திருக்குது. அம்மா செஞ்சு வச்ச கிஃப்ட் இந்த ரெண்டுமே. சரி, உடலம் எடுத்த போட்டோ போட்டு உடலம் செஞ்சிருக்கிற அம்மா இன்றைக்கு எடுத்த போட்டோ. அது கேள்விப்படுது. இதை எப்ப எடுத்து கொடுத்தீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க உங்களோட அப்பாவுக்கு? இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினதுக்கு நான் தொண்டல ஓனோவை இவ்வளவு நேரம் கதைச்சதுக்கு நீங்க இந்த கதையோ சொல்லுங்க. அப்பா படம் கொடுத்துட்டு கதை அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. அப்பாவுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு சொன்னாதான் நான் லைவ் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்பா லைவ்ல நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு பார்த்து கொண்டிருக்காரு. இது எங்களுக்கு சொல்ல வேணாம். அந்த கேமரால, எந்த கேமரால என்ன லைவ் போகுது, அந்த கேமராலயா, அந்த கேமராவை பார்த்து இந்த மைக்கை வச்சு ரெண்டு பேரும் அப்பாவுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்களோ, அவர் தனியே இருக்கிறாங்க பாவம், மிஸ் பண்ணிக்கணும். அந்த வீடியோலாம் உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற என்ன சொல்ல போறீங்களோ அப்பாவுக்கு சொல்லிடுங்க. ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. சரியா? வேண்டுங்க மைக்க வேண்டுங்க. சத்தமா அந்த வீடியோவை பார்த்து சொல்லுங்க, கேமராவை பார்த்து. சந்தோஷமா அப்பா கிஃப்ட் கொடுத்தது? அப்பாவுக்கு சொல்லிடுங்க. அப்பாவுக்கு கேட்கிற பேரு சொல்லுங்க. சரி சரி சரி, காணு
சரி காணும் என்னடா அப்பாவுக்கு விளங்கி இருக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அவரை மாதிரியே தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் குட்டி. இங்கே நீங்க அழுதா அவர் அம்மா துடைச்சு வர்றதுக்காவது இங்க நிக்கிறா, அப்பாக்காக ஒருத்தர் இல்ல பக்கத்துல. சரியா? ஹாப்பியா இருக்கணுமா? தனக்கு தான் நினைக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தனக்கு செய்யறீங்களா? 2 பேரும் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டீங்களா? மேல்மேலும் படிக்கட்டா? தான் வாரத்துக்கு கெதியா கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறாரா? நாங்க போன முறையே சொல்லிட்டு போனாங்க அப்பா சீக்கிரம் வரணும், அடுத்த பிறந்த நாள் சேர்ந்து கொண்டாடணும்னு. வாய்ப்பு இன்னும் கடவுள் கொடுக்கல. கடவுள் வெள்ளன அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க வேணும். மனசார கடவுளை வேண்டிக் கொள்றோம். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிள்ளைகள் 2 பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். என்றுமே ஹாப்பியா இருங்க. தனியாக இருந்து சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சலுகை சொல்லிக் கொள்றோம். தேங்க்யூ.